என்னம்மா ராஜலட்சுமி, வீடு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குப்பா. ஆமா, இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல யாரும் இருந்தாங்களா? யாரோ ஷியாமலான்னு கால் சென்டர்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணு, அவ குழந்தை, அவங்க அம்மா 3 பேரும் குடியிருந்தாங்களாம். அந்த பொண்ணு டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு தனியா இந்த வீட்டுக்கு வந்திருக்கு. ஆனா போகும்போது புருஷனோட சேர்ந்து போயிருக்காமா. அப்போ இந்த வீடு ராசியான வீடுதான். நீ இங்க இருக்கிறப்ப உனக்கு ஒரு கல்யாணம் காட்சி நடந்தா தான் இந்த வீட்டை நான் ராசியான வீடுன்னு ஒத்துப்பேன். என்னம்மா அப்படி பார்க்குற? நீ வக்கீலா இருக்கலாம், அதுக்காக எத்தனை காலம்தான் கோர்ட்டு கேஸு வாய்தானே அலைஞ்சிக்கிட்டு இருக்க முடியும்? ஒரு பொண்ணுக்கு காலகாலத்தில் நடக்க வேண்டிய நடந்தா தான் அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணை பெற்றவங்களுக்கும் பெருமை. சரிப்பா, அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும். இப்ப நான் புறப்படணும். இன்னைக்கு கோர்ட்டுக்கு நான் சீக்கிரமா போகணும். ஏம்மா? அதான்ப்பா, அந்த மைனர் பொண்ணு கோகிலா கேஸ்ல இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட். ஓ அப்படியா? கவலைப்படாதம்மா, நீ எதிர்பார்த்தபடியே நல்ல தீர்ப்பா தான் வரும். வரணும். எனக்காக இல்லைனாலும் அந்த பொண்ணுக்காகவாது ஜட்ஜ்மெண்ட் ஃபேவரா வரணும். வரும்மா, கண்டிப்பா வரும். அப்ப சரிம்மா, நீ கோர்ட்டுக்கு கிளம்பு. நான் போய் நமக்கு வீடு பார்த்து கொடுத்தாரே கிலாவுதீன், அவர் வீட்டுக்கு போய் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடுறேன். சரிப்பா, அப்படியே வரும்போது டிஃபன் வாங்கிட்டு வந்துருங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஹோட்டல்ல சாப்பிடலாம். நாளையில இருந்து நான் சமைச்சிடுறேன். ஓகே. என்னது, வீட்டில் யாரையும் காணோம்? கிலாவுதீன் எப்பவும் நாங்கள் வீட்டில் தான் இருப்போம்னு சொன்னாரு. சரி, கூப்பிட்டு பார்ப்போம். என்னங்க என்னங்க? சாப்பாடாக லேட் ஆகும், போயிட்டு அப்புறமா பாப்பா. என்னது, சாப்பாடாக லேட் ஆகுமா? என்ன பிச்சைக்காரன் நினைச்சிட்டாங்க போல் இருக்கு. நான் பத்மநாபன் வந்திருக்கிறேன். வாங்க 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 வாங்க, உங்களை தாங்க. என்னையா? வாங்க உள்ள வாங்க. சரி வாங்க சார். அம்மா, அப்பா, ராணி, மூசா. என்னடா? என்னப்பா? சார் தான் ஷியாமலா வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கிற லாயர் ராஜலட்சுமி அப்பா, பேர் பத்மநாபன். சார் தான் எங்களுக்கு வீடு பார்த்து வச்சு எங்க சாமான் செட்டெல்லாம் லாரியில இருந்து இறக்கி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஸ்வீட் எடுத்துக்குங்க. அம்மா நீங்க எடுத்துங்க. கொடுங்க. உட்காருங்க சார். சரி சரி. என் மகன் எப்பவுமே அப்படிதான், எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவான். அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நாம வாழற வாழ்க்கையோட அர்த்தம் நம்மளை பத்தி 4 பேர் நல்ல விதமா சொல்றது தானே இருக்கு. சரியா சொன்னீங்க போங்க. இப்பெல்லாம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள எப்படி இருக்காங்க, என்னவா இருக்காங்கன்னு தெரியறது இல்லையே. என்ன வாழ்க்கையோ என்ன பாலிசியோ. ஆமா, நீங்க என்னவோ பக்கத்து வீட்டுல சொல்றீங்களே. சில பேர் ஒரே குடும்பத்துக்குள்ள ஒத்துமை இல்லாம வாழ்றது இல்லையா மாமா? சொல்றவங்க ஒழுங்கா இருக்கணும், அப்பதான் எல்லாம் ஒத்துமையா இருக்கும். ஆமா, இருந்துட்டாலும் போடி வந்துட்டா. அப்படின்னு சில குடும்பங்கள் இருக்கத்தான் செய்யுது. அப்படிலாம் எங்க குடும்பத்துல ஒண்ணு இல்லைங்க. இப்போ ஒரு நம்ம குடும்பத்தை பத்தி கேட்டாரா, இவனா போட்டு கொடுத்துருவோம். சரி சரி, பேச்சை விடுங்க. சார், முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன சாப்பிடுறீங்க? இல்ல தம்பி, நான் இப்பதான் டிஃபன் சாப்பிட்டு வரேன். இன்னும் நாளைக்கு சாப்பிட்றேன். பை த பை மிஸ்டர் பத்மநாபன், என்னுடைய அப்பா அலாவுதீன். வணக்கம். வணக்கம் வணக்கம். என்னுடைய அம்மா ஆயிஷா. வணக்கம்மா. வணக்கம். இது என்னுடைய சம்சாரம் ராணி. வணக்கங்க. வணக்கம். என்னுடைய மகன் மூசா. வணக்கம் தம்பி. வணக்கம். அவரு எங்க வீட்டு மாப்பிள்ள. வணக்கம். வணக்கம். என்னை பத்தி சொல்லணும்னா, என் சம்சாரம் தவறிட்டா. ஒரு மக ராஜராஜன் MBA படிச்சுட்டு மும்பையில் குடும்பத்தோட செட்டில் ஆயிட்டான். பொண்ணு ராஜலட்சுமி BABL, இங்க ஹைகோர்ட்ல லாயரா இருக்கா. ரொம்ப ஃபேமஸ். நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏழை பாலங்களுக்கு உதவுறது, பொது சேவை, சமூக சேவைனா அவளுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா என்ன ஒரே ஒரு குறை, அவ கல்யாணம் தான் தள்ளி போய்கிட்டே இருக்கு. கவலைப்படாதீங்க, புது வீட்டுக்கு வந்த நேரம் நல்லபடியாவே கல்யாணம் நடக்கும். அப்படி சொல்லித்தாமா நானும் மனசை தேட்டிக்கிட்டு இருக்கேன். எப்படியோ
கடவுள் அருளால எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. அப்புறம் நான் அக்கம் பக்கத்துல போய் என்னை அறிமுகப்படுத்திட்டு வந்துடுறேன். நீங்கள்லாம் கண்டிப்பா ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வரணும். கண்டிப்பா கண்டிப்பா. எப்ப சார் இருந்து? இப்பவே கூட வரலாம். அப்ப போல வாங்க. பக்ஷீஷ். தம்பி பக்ஷீஷ் ரொம்ப துடிப்பா இருக்கிறான். அப்ப நான் வரேங்க. வாங்க. வரேம்மா, வரேங்க. வாங்க. வரேன் வாங்க. வரேன் தம்பி. என்னையும் மறைக்கிறீங்க? ஜிலாவுதீன் தான் விருந்தப்போன்னு கேட்க சொல்லி சைகை பண்ணா. அட பாவி, நானா சைகை பண்ண? நானா பண்ண? உன்னை ஏன் தாத்தா, பத்மநாபன் சார் ரொம்ப நல்லவரா தெரியறாருல? ஆமா மூசா, சுயநலமுள்ள இந்த உலகத்துல சில நல்ல மனுஷங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. யூ ஸ்வீட். திங்கிறதுக்கு அலையாதடி. நான் அலையறேனா? பறக்க வண்டி. இதுக்கு மேல பேசுற மவளை பண்ண தட்டி விடுவேன். என்ன அடிக்கிறீங்க உங்களுக்கு? வணக்கம் ஐயா. வணக்கம்மா. யாரும்மா நீங்க? யாரை பார்க்கணும்? நாங்க பக்கத்துல இருக்க காவேரி நகர்ல இருந்து வரோம். என் பேரு வனஜா, இவங்க பேரு பங்கஜம். நாங்க வக்கீலம்மாவை பார்க்கணுங்க ஐயா. அவங்க உள்ளதான் இருக்காங்க, போய் பாருங்க. சரிங்க ஐயா. வணக்கம்மா. வணக்கம். வாங்க உட்காருங்க. நாங்க உட்கார்ந்து 6 அமர பேச வரலம்மா. நாங்க எங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறோம். இத பாருங்கம்மா, அழாதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன விஷயங்கிறத சொல்லுங்க. என் பேரு வனஜாம்மா. என் வீட்டுக்காரர் கூலி வேலை பாக்குறாரு. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமா எங்களுது. நல்லா இருந்த அவருக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சுமா. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். உடனே ஆபரேஷன் பண்ணணும் டாக்டர் சொல்லிட்டாருமா. எனக்கு கையும் ஒல்ல காலும் ஒல்லமா. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லம்மா. நான் தவிச்சு போயிட்டேம்மா. அப்பதான் இந்த பங்கஜக்கா கிட்னி புரோக்கர் திவாகர்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அம்மா வளர்ந்து ஆளாகி 2 பொண்ணுங்க கல்யாணத்துக்காக நிக்கிறாங்கம்மா. அதுங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு என் கையில பணமே இல்லம்மா. அப்பதான் அவன் வந்து, உங்க கிட்னிய கொடுத்தா நான் பணம் தர்றேன், உங்க பொண்ணு கல்யாணத்தை நடத்தலான்னு சொல்லி என்கிட்ட விஷயத்த சொன்னாம்மா. வேற வழி இல்லாம நானும் சரின்னு சொன்னேம்மா. இந்த வனஜா கிட்டையும் விஷயத்த சொன்னம்மா. இவளும் இவ புருஷனுக்காக இவ கிட்னிய வைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாமா. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அவன் எங்க கிட்னியை எடுத்துட்டான். கிட்னி எடுக்கிற வரைக்கும் நெய் ஒழுகிற மாதிரி பேசிட்டு எடுத்ததுக்கு அப்புறம் நாய்க்கு போடுற பிஸ்கட் மாதிரி ஆளுக்கு 25,000 கொடுத்துட்டு மிச்சம் 1.5 லட்சத்தை வாயில போட்டுட்டு போயிட்டாமா. இது வரைக்கும் எத்தனையோ தடவை கெஞ்சி கூத்தாடி பார்த்துட்டோமா. இவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு கைய விரிச்சிட்டாமா. இப்பதான் ஏழை பாளையங்களுக்கு உதவி செய்யறவங்களை பத்தி கேள்விப்பட்டோமா. அம்மா நீங்க தாம்மா எப்படியாவது அவங்கிட்ட இருந்த பணத்தை வாங்கி தரணும். என் பொண்ணு கல்யாணமே உங்க கையில தாமா இருக்கு. என் புருஷன் உயிர் உங்க கையில தாமா இருக்கு. எப்படியாவது நீங்க தாமா எப்படியாவது உதவி செய்யணும். இத பாருங்க, முதல்ல 2 பேரும் அழுகையை நிறுத்துங்க. ஏமா இவ்ளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்து சின்ன குழந்தைங்க புகார் சொல்ற மாதிரி சொல்றீங்களே, உங்களுக்கு அறிவே கிடையாதா? ஏம்மா, என்னதான் கஷ்டமா இருந்தாலும் உடல் உறுப்புகளை விற்கலாமா? சரி, அப்படிதான் வித்தீங்க. பணம் கொடுக்கறோம்னா பார்த்து வித்துருக்க கூடாது. அப்பா, நான் இங்க விக்கிறதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன நல்லவனா பார்த்து விக்க கூடாதாங்கிறீங்க? இல்லம்மா, அவங்க விக்கிறதோட நோக்கத்தை சொல்லும்போது அதை நாம ஏத்துக்கிட்டு தானமா ஆகணும். இல்லப்பா, என்ன நோக்கமா இருந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் உடல் உறுப்புகளை கடவுள் விக்கிறதுக்காக படைக்கல. சரிம்மா, நாங்க தெரியாம பண்ணிட்டோம். கிட்னி தான் போனது போயிடுச்சு. எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தையாவது அந்த சண்டாளன் கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துடுங்கம்மா. ஆமாமா,
தயவு செய்து எங்களுக்கு அந்த பணத்தை எப்படியாவது வாங்கி கொடுத்துருக்கம்மா. அவன் பேர் என்னன்னு சொன்னீங்க? திவாகர்மா. திவாகர். ஹலோ, கிட்னி புரோக்கர் திவாகர். ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நேர்ல வாங்க, நான் யாருன்னு சொல்றேன். நான் ஏன் வரணும்? நீங்க யாரு முதல்ல சொல்லுங்க. சொல்றேன். நான் யாருங்கிறது மட்டும் இல்ல, நீங்க யாரு, நீங்க என்னெல்லாம் பண்றீங்கங்கிறதையும் நேர்லயே சொல்றேன். வரேன். எங்க வரணும்? இப்போ நீங்க கிராஸ் பண்ணி போனீங்களே அந்த அம்மன் கோயில் வேப்ப மரத்துக்கிட்ட வாங்க. நான் வரேன். யார் இது? போன் பண்ணது இந்த பொம்பளையோ? சட்டம் போட்ட பிறகு ஹெல்மெட் மாட்ட மாட்டீங்களோ? சட்டம் பத்தி கவலை இல்லையா? இல்ல உங்க உயிரை பத்தி கவலை இல்லையா? நீங்க யாரு? நீங்க தான் ஃபோன் பண்ணீங்களா? ஆமா, என் பேர் ராஜலட்சுமி, மகளிர் சுய உதவி குழுவோட தலைவி. எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? ஏன் என்ன கிட்னி புரோக்கரான்னு கேட்டீங்க? எல்லாம் காரணமா தான். என்ன காரணமா இருந்தாலும் சரி, நான் கிட்னி புரோக்கர் இல்ல, முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இத நான் நம்புறதுக்கு முட்டாள் இல்ல. நீ கிட்னி புரோக்கருங்கிறதுக்கு என்கிட்ட ஏகப்பட்ட ஆதாரம் இருக்கு. என்ன மாதிரி வேற யாராவது இருக்கலாம். நான் கிட்னி புரோக்கர் கிடையாது. பின்ன நீ என்ன ஸ்ரீஹரிகோட்டால ராக்கெட் தயாரிக்கிற இன்ஜினியராவா வேலை பாக்குற? நீ கிட்னி புரோக்கர் தான். ஆனா ஏழைங்களோட கஷ்டத்தை மூலதனமா வச்சு அவங்க கிட்னியை விலை பேசி வாங்கிட்டு பேசின விலையை கொடுக்காம ஏமாத்துற ஃப்ராட் புரோக்கர் தானே நீ. ஹலோ, பார்த்து பேசுங்க. பொம்பளையாச்சேன்னு பாக்குறேன். இல்ல இல்லன்னா என்ன பண்ணுவீங்க சார்? தலையை எடுத்துருவியா இல்லன்னா கிட்னியை எடுத்துருவியா? வேண்டாம் சொல்லிட்டேன். ஷோ, இத பார், உன்னோட உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவ இந்த ராஜலட்சுமி கிடையாது. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிட்டு வந்துதான் பேசுறேன். இத பார், வனஜாவுக்கும் பங்கஜத்துக்கும் 2 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சொல்லி ஆபரேஷனுக்கு கூட்டிட்டு போய் கிட்னியை எடுத்து வெறும் 25,000 ரூபாய் பணம் கொடுத்து நீ ஏமாத்தல? ஓஹோ, பூதம் அங்கிருந்து கிளம்பி இருக்கா? சரி சரி, ஒத்துக்கிட்டா சரி. ஆமா, நான் தான் கூட்டிட்டு போய் அவன் கிட்னி எடுத்தேன். கொடுக்குறேன்னு சொன்ன 2 லட்சம் ரூபாயை கொடுக்காம ஏமாத்தினேன். அதுக்கு என்ன இப்ப? அவங்களுக்கு நீ என்ன வக்காலத்தா? ஆமா, வக்காலத்து தான். மரியாதையா பேசினபடி பணத்தை திருப்பி கொடுத்துரு. கொடுக்கலனா கொடுக்க வைப்பேன். முடிஞ்சா செய். ஆமா, இவ்வளவு அக்கறையா பேசுறிய, என்கிட்ட பணம் வாங்கி கொடுத்தா உனக்கு எவ்வளவு கமிஷன் கொடுப்பாங்க? பணத்தை எதிர்பார்த்து நான் எதையும் எப்பவும் செய்யறதில்ல. இது ஒரு சமூக சேவை. உன்னோட சேவைய உன்னோட வச்சுக்க, என்கிட்ட காட்ட வேணாம். மீறி காட்டுன காலி பண்ணிடுவேன். ஜாகிரதை. என்னன்னா நீ என் கேங்ல சேர்ந்து ஆள் பிடிச்சு கொடு, உனக்கும் பர்சன்டேஜ் தரேன். வரட்டா?
கொடுக்கறேன்னு சொன்ன 2 லட்சம் ரூபாயை கொடுக்காம ஏமாத்தினேன். அதுக்கு என்ன இப்ப? உன்னோட சேவைய உன்னோட வச்சுக்க, என்கிட்ட காட்ட வேணாம். மீறி காட்டுன காலி பண்ணிடுவேன், ஜாகிரதை. என்னப்பா பாக்குறீங்க? ஏம்மா, இந்த கேஸ் உனக்கு தேவைதானா? எனக்கு கேஸ் தேவையா இல்லையாங்கிறது இப்ப பிரச்சனை இல்லை. இந்த கிட்னி திருடனால ஏமாத்தப்பட்டவங்களுக்கு நீதி தேவை. தாம் புருஷனோட உயிரை காப்பாத்துறதுக்காக வனஜாவும், தாம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பங்கஜமும் அவங்களோட கிட்னிய வித்திருக்காங்களே, அவங்களுக்கு இப்ப பணம் தேவைப்பா. எல்லாத்துக்கும் மேல இனிமே எந்த வனஜாவும் எந்த பங்கஜமும் இது மாதிரி திவாகர் மாதிரி ஆளுங்களால பாதிக்கப்படாம இருக்கிறதுக்காக இந்த கிட்னி திருடர்களுக்கோ தரகர்களுக்கோ முன் உதாரணமா தண்டனை தேவைப்பா. எல்லாம் சரிம்மா. இதெல்லாம் உனக்கு தேவையா? என்னப்பா பேசுறீங்க? நம்மள மாதிரி சமூக சிந்தனை உள்ளவங்க நமக்கே வம்புன்னு விலகி போயிட்டா இப்படி தப்பு செய்யறவங்கள யாரு தட்டி கேட்கறது? பாதிக்கப்பட்டவங்களுக்கு யார் உதவி செய்யறது? அதுக்கு இல்லம்மா, இந்த மாதிரி அண்டர்வேர்ட் ஆளுங்களுக்கு பணபலம் படபலம் அதிகமா. அவ்வளவு சீக்கிரமா சட்டத்தோட பிடிக்குள்ள இவங்களை கொண்டு வர முடியாது, தண்டனை வாங்கி கொடுக்கவும் முடியாது. நாளைக்கே உனக்கு ஒண்ணுன்னா நீ சொல்ற வனஜா கிரிஜா பங்கஜமெல்லாம் பக்கத்தில் கூட வரமாட்டாங்கம்மா. நான் தான் அல்லாடணும். வேண்டாம்மா, விட்டுருமா. ஏம்மா சிரிக்கிற? நான் உண்மையை தானே சொன்னேன். இல்லப்பா, ஒவ்வொரு கேஸ் ஆரம்பத்திலயும் நீங்க இப்படி என்ன வேண்டான்னு சொல்றதும், நான் பிடிவாதமா கேஸ் எடுத்து நடத்துறதும், முடிவுல நான் ஜெயிக்கிறதும், நீங்க என்ன பாராட்டுறதும் வழக்கமான ஒண்ணுதானே. அந்த மைனர் பொண்ணு சுமதி கேஸ்ல கூட ஆரம்பத்துல நீங்க பெரிய எடுத்து விவகாரம் வேண்டான்னு சொன்னீங்க. கடைசியா என்ன நடந்துச்சு? நமக்கு ஃபேவரா தீர்ப்பு வந்ததும் எல்லாரும் நம்மள பாராட்டலையா? இதுலயும் கடைசியில அப்படிதான்ப்பா நடக்கும். இப்ப அந்த கிட்னி புரோக்கருக்கு ஃபோன் பண்ணி நான் லாயரோட பிஏ பேசுறேன்னு சொல்லி உன் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கு, வக்கீல் நோட்டீஸ் வரும் வாங்கிக்கொண்டு நீங்க சொல்லுங்க. இருப்பா, உங்களுக்கு ஃபோன் பண்ணி தரேன். ஏம்மா வேண்டாம்மா, எதுக்கு ரிஸ்க்? அப்பா, எந்த ரிஸ்க் வந்தாலும் சமாளிக்க நான் தயார். நீங்க இப்ப நான் சொன்னதை அவங்கிட்ட சொல்லுங்க. ரிங் போகுது. ஹலோ ஹலோ, யாரு? கிட்னி புரோக்கர் திவாகரா? யோ, யார் நீ? உனக்கு எப்படியா நம்பர் தெரியும்? உன்னோட வண்டவாளமே தெரியும், நம்பர் தெரியாதா? நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? சீப் ரேட்ல 4 கிட்னி வேணும், தரையா? டேய், இதோ பாருடா, நீ ஆள் தெரியாம விளையாடுற. உன் ஃபோன் நம்பரை வச்சு உன்னை ட்ரேஸ் அவுட் பண்ணி உன்னை காலி பண்ணல, நான் திவாகர்லடா.